வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேகமி ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஸ், ரைட்டா? இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் கோடிங், டீகோடிங் பார்த்தோம். அதற்கு முன்னால் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிளட் ரிலேஷன்ஸ், ரைட்டுங்களா? இந்த பிளட் ரிலேஷன்ஸுங்கிறது ஒரு சின்ன டாபிக். இதுக்கு என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான உறவு முறைகளும் நமக்கு தெளிவாக தெரியணும். ஆனால் நம்ம தமிழில் நிறைய உறவு முறைகள் வச்சுருக்கோம். ஆனால் இங்கே இங்கிலீஷில் நம்ம என்ன உறவு முறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? சரி, நான் இன்றைக்கி ஒரு சின்ன பேசிக்கான ஒரு சம் எடுத்திருக்கேன். ஆனால் இதே மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதை இன்னும் பெரிய லெவலில், அதாவது ஒவ்வொரு காம்படிஷன் எக்ஸாம்ஸ்லேயும் அந்த போஸ்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டஃப்னஸ் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, கூட்டிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்க போகிறேன். இதை தொடர்ந்து இந்த பிளட் ரிலேஷன்ஸில் என்னென்ன மாடல் இருக்கோ அதை நாம் வரக்கூடிய அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், ரைட்? இந்த பிளட் ரிலேஷன்ஸில் முதல்ல இந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ண போகிறோம், அதுக்கான பேசிக் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், அப்படி தானே? அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், என்னென்ன உறவு முறைகள் இருக்குது, அது எத்தனை ஜென்ரேஷனில் இருக்குது. அப்போ அதை நம்ம தரவாக தெரிஞ்சது அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், ரைட்டுங்களா? சரி, அதை என்னன்னு பார்க்கலாங்களா? ரைட், வாங்க சம்முக்குள்ளே போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி, ரைட்? ஏ என்பவர் பி என்பவருடைய அப்பா, ரைட்? பி ஹூ இஸ் த சன் ஆஃப் சி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, பி என்பவர் சி என்பவருடைய அப்பாவா அம்மாவான்னு கொடுக்கல, ஆனால் பி ஹூ இஸ் த சன் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சீனுடைய சன்னு பி அப்படின்னாலே இது என்ன தெரியுது, இது மேல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இருந்தாலும் கடைசியில் நம்ம கேட்டிருக்கிறது என்ன, ஹவு இஸ் சி ரிலேட்டட் டு பி, ரைட்டுங்களா? அப்போ இந்த சம்லேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சது, ஏங்கிற ஒரு பியினுடைய அப்பா, பி என்பவர் சி என்பவருடைய மகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அப்படின்னா சி என்பவர் பி என்பவருக்கு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம் அப்படியே வச்சுக்கலாம். நான் முதல்ல உங்களுக்கு அந்த பேசிக் சொல்லித்தரேன். அந்த பேசிக் சொல்லி கொடுத்த பிறகு அந்த விஷயத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளம் என்ன நம்ம சால்வ் பண்ண முடியும், ஓகேங்களா? ரைட். பொதுவாக இதை யூ அப்படின்னு போடுறேன். இந்த யூ அப்படிங்கிறது நீங்கள், ரைட்டுங்களா? அதாவது இப்போ நான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் என்னுடைய தலைமுறையில் யார் யார் இருப்பா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளோட கரண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? இந்த யூவில் நம்ம கூட யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா நம்மளோட பிரதர், ரைட்டுங்களா? நம்மளோட சிஸ்டர். பிரதர்னா யார், அண்ணே தம்பி. சிஸ்டர்னா யார், அக்கா தங்கச்சி. சரி, இது யார் பிரதர் சிஸ்டர்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனையும் பிரதர்மோ, பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையும் சிஸ்டர்னு சொல்லுவோம். அப்போ அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு முறை இங்கே எடுத்துக்கூட கூடாது. இங்கே பிரதர் அண்ட் சிஸ்டர்னா நம்ம கூட பிறந்த, அதாவது நம்மளோட ரத்தம், நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பியை தான் நம்ம பிரதர்னு சொல்லணும். நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியை தான் நம்ம சிஸ்டர்னு சொல்லணும். அதர் தென் தேட் வேறு எந்த விதமான நம்ம இப்போ கலோக்கியலாக பயன்படுத்துறதை நம்ம இங்கே எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? கிளியர். அடுத்த பாயிண்ட் பாருங்க. நம்ம ஜென்ரேஷனில் வேறு யார் இருக்கா அப்படின்னா பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, ரைட்? பிரதர் இன்லான்னா யார், சிஸ்டர் இன்லான்னா யார்? நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், மச்சான், மதினி, கொழுந்தியா, கொழுந்தே அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், திடீர்னு கலவைக்கில் சொல்லும்போது நம்ம மாமா பையன், மச்சான், பிரதர் இன்லா அப்படி சொல்லக்கூடாது. இங்கே இங்கிலீஷில் பிரதர் இன்லா அப்படின்னா நம்மளோட மனைவியோட, இப்போ நான் இருக்கேன், என்னோட மனைவி இருக்காங்க, மனைவியோட அண்ணனோ தம்பியோ தான் எனக்கு என்னது பிரதர் இன்லா. என்னோட மனைவியோட தங்கை அல்லது அக்காவாக இருந்தால் அவங்கள சிஸ்டர் இன்லான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல நான் சொன்னேன், நான் வந்து மேல், ரைட்டுங்களா? இப்போ அதே மாதிரி என்னோட ஒய்ஃப் சொன்னாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன் கூட பிறந்த அண்ணனையோ தம்பியோ அவங்க பிரதர் இன்லான்னு சொல்லுவாங்க, ஏன் கூட பிறந்த அக்காளையோ தங்கச்சியோ அவங்க என்ன சொல்லுவாங்க, சிஸ்டர் இன்லான்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிது, ரைட்? இது போக நம்ம ஜென்ரேஷனில் வேறு யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்போ யார் இருப்பா அப்படின்னா கசின் பிரதர், கசின் சிஸ்டர். சரி, இப்போ பிரதர் இன்லான்னா நம்ம சொல்லிட்டோம், நம்ம பார்ட்னர், அதாவது நம்மளுடைய கணவர் அல்லது மனைவியோட கூட பிறந்தவங்கள தான் பிரதர் இன்லா சிஸ்டர்லான்னு சொல்லுவோம். ஆணாக இருந்தால் அது வந்து பிரதர் இன்லா, பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் இன்லா. அதே மாதிரி இங்கே வந்து கசின் பிரதர், கசின் சிஸ்டர், அதாவது என்ன அப்படின்னா சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், மாமன் பையன், இது எல்லாமே என்னதுதான்
கசின் பிரதர், அதாவது மாமன் பையன், அத்தை பையன், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அவங்க எல்லாரையுமே நம்ம கசின் பிரதர்னு சொல்லுவோம். அது எது பொண்ணுவாக இருந்ததுன்னா, அதாவது மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இப்போ இதில் எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா அந்த வீடியோவை திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு பார்க்கும்போது இந்த உறவு முறை பதிந்து விடும். ஓகேங்களா? இது போக நம்ம ஜென்ரேஷனில் இன்னொரு ஆள் வருவாங்க. யார்? ஸ்பவுஸ். என்ன சொல்கிறோம்? ஸ்பவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்பவுஸ்னா யார்? நம்மளோட பார்ட்னர். இது ஆணாக இருக்கும் பொழுது அது பெண், இது பெண்ணாக இருக்கும்போது அது ஆண். அதாவது இங்கே நான் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அப்போ இங்கே ஸ்பவுஸுங்கிறது என்னுடைய மனைவி. இது என்னுடைய மனைவி இதில் இருந்தாங்க அப்படின்னா ஸ்பவுஸ்னா அந்த இடத்துல நான் வருவேன். இப்போ உள்ள ஜென்ரேஷன் புரிஞ்சிருச்சா? ரைட். நமக்கு மேலே உள்ள ஜென்ரேஷன் யாரு? நமக்கு மேலே உள்ள ஜென்ரேஷன் யாரு? யாரு? எங்கள் அப்பா, ஃபாதர், மதர், மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, ஆண்டி, அங்கிள். கரெக்டுங்களா? ஃபாதர் எங்கள் அப்பா, மதர் எங்கள் அம்மா. புரியுதா? அதுக்காக பெரியப்பா, சித்தப்பான்னு ஸ்மால் ஃபாதர், பிக் ஃபாதர் அந்த மாதிரிலாம் நம்ம அசம்ஷனுக்கே போகக்கூடாது. புரியுதுங்களா? ஃபாதர் அப்படின்னா எங்கள் அப்பா, மதர்னா எங்கள் அம்மா அப்படிங்கிறதா மீனிங். மதர் இன்லா, ஃபாதர் இன்லா அப்படின்னா என்னோட மனைவியோட அம்மா. அதாவது தமிழில் எப்படி சொல்லுவோம்னா மாமியார் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள தான் என்ன சொல்கிறோம்? மதர் இன்லா அப்படின்னு சொல்லுவோம். ஃபாதர் இன்லான்னா யார்? என் ஒய்ஃபோட அப்பா, அதாவது மாமனார் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இது மாறி வரும். ரைட். மதர் இன்லா, ஃபாதர் இன்லா அப்படின்னு வச்சு, எங்கள் அப்பா என் ஒய்ஃபுக்கு ஃபாதர் இன்லா, அவங்க அப்பா எனக்கு ஃபாதர் இன்லா, எங்கள் அம்மா அவங்களுக்கு மதர் இன்லா, அவங்க அம்மா எனக்கு மதர் இன்லா. புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இந்த நாள் சொல்லியாச்சு. ஆன்டி, அங்கிள் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரியையும் நம்ம ஆன்டின்னு கூடுவோம். ரைட்டுங்களா? அவங்க ஆண்டி, தெரிஞ்சவங்க ஆண்டி, வாங்க ஆண்டி, நம்ம வயசுக்கு போனவங்கள ஆண்டி, அந்த ஆண்டிலாம் இங்கே கிடையாது. இங்கே ஆன்டிங்கிறது யாரெல்லாம் குறிக்கும் அப்படின்னா நம்ம அம்மா கூட பிறந்த அக்காவையோ தங்கச்சியோ. நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்? சித்தி, பெரியம்மான்னு சொல்லுவோம். அம்மாவோட இளையவங்களாக இருந்தால் சித்தின்னு சொல்லுவோம், அம்மாவோட மூத்தவங்களாக இருந்தால் பெரியம்மான்னு சொல்லுவோம். அதே மாதிரி அப்பாவோட கூட பிறந்த அக்கால் தங்கச்சி இருப்பாங்க இல்லையா, அதை என்ன சொல்லுவோம்? அப்பாவோட பெரியாளாக இருந்தால் பெரியத்தன்னு சொல்லுவோம், அப்பாவோட சின்னவங்களாக இருந்தாங்கன்னா சின்னத்தன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இங்கிலீஷில் சித்தி, பெரியம்மா, அத்தை அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன தான் சொல்லுவோம்? ஆன்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி அங்கிள், பொதுவாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை குறிக்கக்கூடிய அங்கிள் கிடையாது. இது இங்கே பிளட் ரிலேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அங்கிள்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா கூட பிறந்திருப்பாங்க இல்லையா, அண்ணனோ தம்பியோ, அவங்கள அங்கிள்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சினுடைய மாப்பிள்ளை இருப்பாங்க இல்லையா, அதான் நம்ம அத்தை மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களே அங்கிள்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இப்போ ஆன்ட்டிங்கிறதுல என்னெல்லாம் வரலாம்? சித்தி, பெரியம்மா, அத்தை. ரைட். அங்கிள் என்ன வரலாம்? சித்தப்பா, பெரியப்பா, மாமா, இவங்க எல்லாருமே அங்கிள். ரைட். இதை ரெண்டா பிரிக்கலாம். அதாவது அம்மா வழியில் வந்தால் அதை மேட்ரனல் அங்கிள்னு சொல்லுவோம். அதைத்தான் நம்ம தமிழில் தாய் மாமன் அல்லது முறை மாமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? இதுவே அப்பா வழியில் வந்தால் பேட்ரனல் அங்கிள். அப்பா வழியில் எப்படி அங்கிள் வருவாங்க? அப்பாவுடைய அக்கா தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம அத்தைன்னு சொல்லுவோம். அத்தையுடைய ஹஸ்பண்டை நம்ம என்ன சொல்லுவோம்? அங்கிள்னு சொல்லுவோம். அது பேட்ரனல் அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆன்ட்டியும் மேட்ரனல் ஆண்டி, பேட்ரனல் ஆண்டி அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அம்மா வழியில் வந்தால் மேட்ரனல், அப்பா வழியில் வந்தால் பேட்ரனல். இப்படி வச்சுக்கிட்டீங்களா? இப்போது நமக்கு முந்தின ஜென்ரேஷன் இப்படி, அதுக்கும் முந்தின ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன வரும்? கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். கரெக்டுங்களா? கிராண்ட் ஃபாதர்னா என்ன? நம்ம தாத்தா. கிராண்ட் மதர்னா யாரு? நம்ம பாட்டி. சரி. கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். இந்த கிராண்ட் ஃபாதர் ரெண்டு வகையில் நமக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஒன்று நம்ம அப்பாவுடைய அப்பா, இன்னொன்று நம்ம அம்மாவுடைய அப்பா. கிராண்ட் மதர்னா நம்ம அம்மாவுடைய அம்மா, இல்லைன்னா நம்ம அப்பாவுடைய அம்மா. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிராண்ட் ஃபாதர் அல்லது கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வரைக்கும் நமக்கு மேலே உள்ள ஜென்ரேஷன் பார்த்தோம்னா, இங்கிலீஷ்காரனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இருந்தால் கிரேட் கிரேட் ஃபாதர் ஆர் கிரேட் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அதாவது நம்ம தாத்தாவுக்கு அப்பா, அதை தான் என்ன சொல்லுவோம்? கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தால நம்ம பாட்டிக்கு அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள என்ன சொல்லுவோம்? கிரேட் கிராண்ட் மதர்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு அவங்க உறவு முறையை வைக்கிறது இல்லை. ரைட்டா? இவ்வளவு தான் நமக்கு உறவு முறையை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நமக்கு கீழே உள்ள ஜென்ரேஷன், அதாவது நாம்
நமக்கு அடுத்த தலைமுறையை தான் கீழே உள்ள ஜென்ரேஷன் சொல்கிறேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னா சன், டாட்டர். சன்னுன்னா என்னுடைய பையன், டாட்டர்னா என்னோட பொண்ணு. ரைட்டுங்களா? வேறு என்ன வரும் இது இதில் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது ஒரு உறவுமுறை கிடைக்குது இல்லையா, அதை என்ன சொல்லுவோம், மருமகன் சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், சன் இன் லா. ரைட்டா? அதே மாதிரி நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிச்சு மருமகள் வருவாங்க இல்லையா, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், டாட்டர் இன் லா. ரைட்டுங்களா? ஆனால் இது போகையும் அடுத்த தலைமுறையில் வேறு ஆட்கள் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கா, இப்போ என் தங்கச்சி பிள்ளை இருக்கும், எங்கள் அக்கா பிள்ளை இருக்கும், எங்கள் அண்ணன் பிள்ளை இருக்கும், என் தம்பி பிள்ளை இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இப்போ என் தம்பி பிள்ளைனா என் மகான்னா மகன் சொல்லுவோம், மகன்னா மகன் சொல்லுவோம் தமிழில். ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது. ரைட்டா? என் தங்கச்சி பிள்ளையாக இருந்தாலும் சரி, என் தம்பி பிள்ளையாக இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, எங்கள் தம்பி பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீஸ் நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீஸ் அப்படின்னா பொம்பளை பிள்ளையே குறிக்கும். அதாவது என் தம்பி மகா அல்லது எங்கள் அண்ணன் மகா, இல்லை என் தங்கச்சி மகா, இல்லைன்னா எங்கள் அக்கா மகா. அதுவே ஆம்பளை பிள்ளையாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம், நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இது என்னது, நெஃப்யூ அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம், என்னோட தம்பியோட பையன் அல்லது எங்கள் அண்ணனோட பையன், இல்லை என் தங்கச்சியோட பையன், இல்லை எங்கள் அக்காவோட பையன். இதைத்தான் என்ன சொல்கிறேன், நெஃப்யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதுக்கு அடுத்த தலைமுறைனா என்ன, இதுக்கு அடுத்த தலைமுறை என்னது, கிராண்ட்சன், கிராண்ட் டாட்டர். இது எப்படி இருக்கலாம், என் பையனோடைய பையனாகவும் இருக்கலாம், என் பொண்ணோட பையனாகவும் இருக்கலாம். அதுக்கு ரெண்டுக்கும் பேர் என்னது, கிராண்ட்சன். அது மாதிரி கிராண்ட் டாட்டர்னா என் பையனோட பொண்ணாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என் பொண்ணோட பொண்ணாக இருக்கலாம். ரெண்டுக்குமே என்னது, கிராண்ட் டாட்டர். ஒருவேளை நம்ம ஆண்டவன் ஆசைப்பட்டு ரொம்ப நாள் உயிரோடு இருந்தோம்னா இந்த பேத்தியாளுக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு புள்ள பிறந்ததுன்னா இல்லை என்ன சொல்லுவோம், பேத்தியாளுக்கோ பேரனுக்கோ அவங்கள என்ன சொல்லுவோம், கிரேட் கிராண்ட் சன் ஆர் கிரேட் கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இதுதான் நம்மளுடைய தலைமுறை. ஆனால் நம்ம போடும் பொழுது நமக்கு ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கணும். எப்படின்னா மேலே உள்ள ஜென்ரேஷனே நான் எப்படி போடுறேன், மேலே ஒரு 6 மார்க் போடுறேன், கீழே உள்ள ஜென்ரேஷன் எப்படி சொல்லிக்கிட்டேன், கீழே உள்ள 6 மார்க் போட்டுக்கிட்டேன். நம்ம ஜென்ரேஷனை நான் எப்படி குறிச்சிக்கிறேன், இந்த மாதிரி குறிச்சிக்கிறேன். ரைட்டுங்களா? இதுவே என்னுடைய மனைவி, அவங்க என் ஜென்ரேஷன் மட்டும் என் பார்ட்னர் அப்படின்னா நான் 2 கோடு இப்படி போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? இது நம்ம ஒரு புரியுறதுக்கான ஒரு சிம்பிள். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க, நம்ம இப்படி வச்சுக்கிறோம். ரைட்டா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா மதர், அதாவது ஃபீமேலை நம்ம குறிக்கிறான் தான் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ரைட்டா? மேலே குறிக்கிறான் தான் பாக்ஸ் பண்ணிக்குவோம். ரைட்டா? எப்படி போட்டால் ஃபாதர் பாக்ஸ், அப்போ மேல், மதர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இதை வந்து மைனஸ், இதை வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறது. இப்போ இந்த படத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபேமிலி ட்ரீ. இந்த படத்துக்கு பேர் என்ன, ஃபேமிலி ட்ரீ. இதை நமக்கு எவ்வளோ வேகமாக போட தெரியுதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ளட் ரிலேஷன்ஸில் கிடைக்கக்கூடிய நிறைய மாடல் சம்ஸை நம்ம பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதை பாருங்கள், ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது பியினுடைய அப்பா யார், ஏ. அப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி னுடைய அப்பா, மேலே உள்ள ஜென்ரேஷன் ஏ, அப்பான்னொன்னே நான் என்ன செஞ்சிட்டேன், மெயில் போட்டேன். ஆனால் இந்த பியை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியல. பி ஏ இஸ் அ ஃபாதர் ஆஃப் பின்னு சொல்லியிருக்கு. இது பையனா பொண்ணாங்கிறது தெரியல, அதனால் நான் ரவுண்ட் அப் பண்ணல. புரியுதுங்களா? ஆனால் பினுடைய அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னு தெரிஞ்சிருச்சு, அப்பான்னா மேல். அதனால நான் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்க, ஹூ இஸ் த சன் ஆஃப் சி. ஹியர் ஹூன்னா என்ன, இது யாரை குறிக்கி, இந்த பியை தான் குறிக்குது. அப்போ இந்த பி வந்து சன் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, அப்போ சன்னு தெரிஞ்ச உடனே பி என்ன செஞ்சுக்கிறேன், நானே பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். பாக்ஸ் என்னது, மேல். ஆனால் சன் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு மேலே தானே இருக்கணும், சன் ஆஃப் சின்னா. அப்போ பாருங்க, இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, கிளியராக தெரிஞ்சுது, ஏங்கிறவங்க அப்பா, அப்போ சிங்கிறவங்க யாரு, அதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கான். ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஏக்கும் சிக்கும் இது யார் தான், பி என்பவர் சன்னுங்கிறது நமக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. அப்போ ஏங்கிறது ஃபாதர், அப்போ சிங்கிறது யாராக இருக்கணும், அம்மா. ரைட்டுங்களா? அப்போ சிங்கிறது அம்மா, அப்போ இவங்க 2 பேரும் கப்புள்ஸ். ஆனால் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்குது என்ன, ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சி என்பவர் பிக்கு யாரு, அம்மா. புரிஞ்சுதா? இன்னும் சில நேரங்கள் இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம், சி என்பவர் ஏக்கு யாருன்னு கேட்கலாம். அப்போ ஏக்கு யாரு, சி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏ.
இதே கொஸ்டினை வேற எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் ஏ டு சி? அப்போ ஏ என்பவர் சிக்கு யாரு? ஏ என்பவர் சிக்கு ஹஸ்பண்ட் அப்படி கேட்கலாம். புரிஞ்சுதா? ரைட். இதே மாதிரி நம்ம நிறைய மாடல் சம்ஸ் பார்ப்போம். அந்த சம்ஸை தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்? நிறைய சம் பார்க்கலாம். என்ன சார் இவ்வளோ சின்ன சம்மு, இதுக்கெல்லாம் 5 செகண்ட்ஸ்க்கு மேலே எடுக்கவே கூடாது. புரிஞ்சுதுங்களா? இது இதே மாதிரி நீங்கள் நிறைய மாடல்ஸ் இப்படி போட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவான ப்ராக்டிஸ் கிடைக்கும். இந்த கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் மூலம் நமக்கு ஸ்பீடு கிடைக்கும். ரைட்டுங்களா? கரெக்டான அப்ரோச்சில் நீங்கள் போனீங்கன்னா அக்யூரேட்டான ஆன்சர் கிடைக்கும். ஈஸியாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய மார்க்கு குறைவான நேரத்தில் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு நாளைக்கு சொல்லித்தரப்படும். ஆகையினால நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? பை. See you.